ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் கீழே வந்து ஒரு டீ கடையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சோழன் எல்லாம் தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கா என்ன வந்து எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, திடீர்னு எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. எங்கள் அப்பாக்கிட்ட அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அதுக்கு சோழன் கோச்சுக்குவார். உடனே வந்து இல்லை சும்மா தான் சொல்கிறேன், நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு உங்கள் மனசார பிடிச்சதுனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. சோழனுக்கு வந்து அப்புறம் தான் சந்தோஷன்றது வரும். அதுக்கப்புறம் எனக்கு குளிர்து ஷால் கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. திரும்பவும் போற்றி விடுவாங்க. இது எல்லாமே வந்து பாண்டியனும் பல்லவனும் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கால் வலிக்குது, ரூமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஹோட்டலில் இருக்கிற மேனேஜர் வந்து அந்த மாதிரி கேம்ப் ஃபயர் நடத்துகிறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க நேராக வந்து சரிங்க நாங்கள் அப்புறமேட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து பல்லவன் வந்து ஏன்னா போகலாண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னது, ஏன்டா நீ தாண்டா கால் வலிக்குதுன்னு சொன்னேன், சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொன்னால் அதுக்குள்ளே இப்போது கால் வலி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் இல்லைண்ணா வாண்ணா போகலாம் அப்படின்ற வரியா பல்லவா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்பாங்க. ஓகே தான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பாட்டு பாடிங்கன்னா டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. இந்த டான்ஸ் ஆடுறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹனிமூன் கப்பலாக வந்திருக்கிற சோழன் நிலாவும் வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. இதெல்லாம் என்ன பண்ணுவார், பல்லவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆளுங்களாம் வந்து டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. இவர் பாண்டியனா அந்த லேடிஸ் கூடலாம் சேர்ந்து டான்ஸ் ஆடின்ட்டு இருப்பார். இதை வீடியோ எடுத்துருவார் பல்லவன். அதை வந்து என்ன பண்ணுவார், சரி இனி இதை வானதிக்கு அனுப்பிட்டோமா அப்படின்னு நக்கெல்லாம் கேட்பார். தயவுசெய்து ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அவளுக்கு அனுப்பி விட்றாத, சாமி ஆடிடுவாடா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து சொல்லுவார். சும்மா சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. பல்லவன் என்ன பண்ணுவார், ஆனால் ஸ்டேட்டஸ் வைக்கிட்டோமான்னு, சரி இதுதான் நான் வைக்க போகிற வெய்ய அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கலந்து வச்சுருவாங்க. உடனே வந்து பாண்டியன் அந்த பொண்ணுக்கிட்ட டான்ஸ் ஆடுறதையும் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க இல்லையா பல்லவன், அதை வந்து வானதி வந்து பார்த்துன்றப்பா ஃபஸ்ட்டு சோழனும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறத பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து பாண்டியன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட டான்ஸ் ஆடுறத வந்து பார்த்துட்டு யார் கூட ஆடின்னு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணதில் அந்த பாட்டு சத்தத்தில் பாண்டியனுக்கு கேட்கல. கண்டினியூஸாக 3-4 வாட்டி கால் பண்ணுறாங்க, அப்பயும் கேட்கல. வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க. நம்ம ஊர் சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் ஏதோ ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற, யார் அந்த பொண்ணு, இப்போ நீ ஃபோன் எடுக்கலன்னா நான் கண்டினியூஸாக உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. உடனே அதை இவங்க ஃபோனை காதில் வச்சு கேட்கும்போது அந்த ஸ்பீக்கரே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இவங்க கேட்குறத எல்லாருக்குமே கேட்டுருவாங்க. தயவுசெய்து நீங்கள் போய் இப்போ வானதிக்கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க. இவங்களும் போயிட்டு சைடில் நின்று பேசுவாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன நீ ஃபேமிலியோட தானே ட்ரிப்பு போகிறேன்னா நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அங்கே எல்லாருமே தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, இதில் நான் மட்டுமா ஆடிட்டு இருக்கிறேன், பக்கத்தில் சோழன் இருக்கிறான், பல்லவன்னா சேரன் எல்லாருமே தானே இருக்கிறாங்க, நீ ஏன் என்ன மட்டும் நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற, அவங்க அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. உடனே சந்தேகப்படுவியா, நான் என்ன உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டேன்னா, பாண்டியன்னா எனக்குன்னு ஒரு கெத்து இல்லையா, நான் போய் எல்லாருக்கிட்டையும் ஆடின்னு இருப்பேன்னு நினைப்பியா, என் பாண்டியன் அது மாதிரிலாம் இருக்க மாட்டான், நீ தான் அதெல்லாம் சொல்லணும் எனக்கு வந்து, நீ சும்மாவே டான்ஸ் ஆடுறதுக்கு என்னை ஏன் தப்பாக நினைக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஏதோ பேசி சமாளித்து அதுக்கப்புறம் சரி ஐ லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லிட்டு வைப்பாங்க. இவரும் வந்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து பல்லவன்கிட்ட சொல்லுவாங்க, என்னடா ஆச்சு அதுக்குள்ளே ஐ லவ் யூக்கு போயிடுச்சு, அப்பா எதுவும் பிரச்சனை இல்லாத இருந்தால் சரிதான்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி ரூமுக்கு போயிடுவாங்க. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பாண்டியன் வந்து வானதிக்கிட்ட பேசின்னு இருப்பார். இவர் சேரன் வந்து சந்தா கிட்ட பேசின்னு இருப்பாங்க. நடுவில் வந்து பல்லவன் தான் வந்து படுத்துன்னு இருப்பார். ஐயோ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவார். இந்த இடத்துல இவங்க ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் எல்லாவும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கின்னு கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுக்கறதுக்கு போகிற நேரத்தில் வந்து பெல் அடிப்பாங்க. யார் அப்படின்னு ரூம் பாயாக இருக்குமா, இல்லை நான் தான் எதுவுமே ஆர்டர் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவோம். அப்புறம் யாருன்னு கேட்டது
கேட்டதுக்கு அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவாங்க. பல்லவன் ஏன் இவன் இந்த நேரத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கினே போயிட்டு கதவு திறப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ணி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன்டா நீ தூங்கத்தை விட்டுட்டு இங்கே வந்த அண்ணி அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் கேட்பாங்க. இல்லை போர் அடிக்குது, ஆளுக்கு ஃபோன் எடுத்து பேசின்னு இருப்பாங்க. சரி நீங்கள் தூங்காதானே இருப்பீங்க, அதனால கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே ஏன்டா அவங்க தூங்குறாங்கன்னா அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நீ தனியாக படுத்து தூங்க வேண்டியதானே, நீ கண்ணமுடின்னு தூங்க வேண்டியதானேடான்னு. சரி வந்துட்டான்ல விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. என்னடா சாப்பிட்டியா, தூக்கம் வரலையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இல்லை அண்ணி போர் அடிக்குது, அங்கே எல்லாரும் ஆளாளுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன். சரி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். இவன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க காண்டாயிட்டு இவர் திட்டினே இருப்பார். ஏந்து போய் தொலைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க சும்மா விழுங்க, அவன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறான், ஏன் அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, சரிடா என்னடா வேணும் இப்போ உனக்கு, என்ன எதனா பசிக்குது எதனா ஆர்டர் பண்ணண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க நிலாவும் எனக்கும் பசிக்குது எதனா ஆர்டர் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டுட்டு, சரிண்ணா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வேணா இங்கேயே படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டது. தயவுசெய்து நீ முதல்ல கிளம்புடா, போய் உன் ரூமில் படு, அவங்களாம் பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு. இல்லை பேசின்னு இருப்பாங்க, அதனால தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு தான் நான் இங்கேயே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். தயவுசெய்து நீ போய் அங்கே படுத்துக்கோ, அவங்களாம் ஃபோன் பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி ஃபோன் பேசலாம் நான் வைக்க சொல்லி சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோழன் வந்து பல்லவனை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் தான் படுக்க வச்சுட்டு வருவார். ஏன்னா ஃபோன் பேசின்னு இருக்கிறீங்க, அவன் பாட்டு நாங்கள் வந்துன்னு இருக்கிறான், இவனை இங்கேயே படுக்க வைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன்கிட்ட வந்து சோழன் வந்து சொல்லுவார். இல்லைடா நான் கவனிக்கலை, ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன், நீ என்னதானா கவனிக்க போகிற, ஹனிமூன் யாருக்குன்னா வந்தோம் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிட்டு வரும்போது, சரிடா நான் பார்த்துக்கிறேன், நீ பல்லவா நீ வா இங்கே வந்து படு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து பல்லவனை கூப்பிட்டு வச்சு படுக்க வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் ட்ரிப்புக்கு மறுபடியும் போகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. நேற்றுக்கு ப்ரொமோ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து சனிக்கிழமை வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. நாளைக்கு வெளியில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது தான் வந்து பல்லவன் வந்து மிஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல தேடிட்டு இருக்கிற போது இப்போது இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தாங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் சண்டை பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான், மனஸ்தாபம் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்து சேரனுக்கே பிடிக்கல, ஏன்னா சோழன் பேசினதை வந்து, அதனால் நிலாவுக்கும் இவங்க சோழனுக்குமே சண்டை வரும். இதனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது எல்லாருமே உம்முன்னே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி இது ஏதோ நடந்துச்சு விடுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவார். ஏன்னா நான் வந்து உங்களை வர சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, வந்தால் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கணும்ல, இவன் போய் தொலைஞ்சதுக்கு ஏதோ கோவத்தில் திட்டினாக்கா நீயும் என்னை திட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சோழன் வந்து சொல்லுவார். சரி விடுடா ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இங்கே பாண்டின்னு போயிட்டு நேராக வானதியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சந்தா வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் சேரன் வந்து சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அனீஷ் பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி போச்சிங்க பையா, எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்குற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. இவங்க இங்கேருந்து கிளம்பி போகும்போது இவர் நடேசனுக்கு வந்து ஏதோ உடம்பு முடியாமல் இருந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கார்த்திகா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து கதையை கொண்டு போகிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்க விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் நீ இங்கே இருக்கிற, ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்னும் போது அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கார்த்திகா நடேசன்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரி நீங்கள் எதுவும் வந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ண வேண்டியது தானே, நீங்கள் ஏன் கால் பண்ணாத விட்டுட்டீங்க அப்படின்னு. நீங்களே சந்தோஷமாக என்றைக்கே ஒரு நாள் தான் வெளியில் போயிருக்கிறீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுனால தான், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன், ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருந்தால் கால் பண்ணியிருப்பேன், ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, பிபி தான் கொஞ்சம் ரைஸ் ஆகிருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரை போடாது இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கார்த்திகா வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க நடேசன்கிட்ட கேட்கும்போது, இப்போ பரவாயில்லடா அப்படின்னு, வந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்னு, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சரி நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லோரும் போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.